பாகிஸ்தானின் உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்துக்கு சென்று நம் நாட்டின் எல்லையில் ரகசியமாக விசிட் செய்ததோடு சிறையில் உள்ள உல்ஃபா பயங்கரவாதியான அஸ்ஸாமைச் சேர்ந்த பரீஷ் பருவை சந்தித்துள்ளனர். இதனால் வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பெரும் பிரச்சனையை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக மிஷன் நார்த் ஈஸ்ட் திட்டம் இருக்கலாம் என்ற ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் வங்கதேச ஆயுதப்படை பிரிவின் முதன்மை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் எம் கமருல் ஹசன் தலைமையிலான குழுவினர் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் சென்று அந்த நாட்டு முப்படை தளபதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் அடுத்த கட்டமாக பாகிஸ்தானின் உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்துக்கு சென்றனர். பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் பிரிந்து 54 ஆண்டுகள் ஆகும் நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் முதல் முறையாக அங்கு சென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் உளவு பிரிவான ISI அமைப்பின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிம் மாலிக், மேஜர் ஜெனரல் ஷாஹித் அமீர் அப்சர் உள்ளிட்ட அதிகாரிகள் வங்கதேசம் சென்றனர். 4 நாட்கள் அங்கு தங்கியிருந்து வங்கதேச அதிகாரிகளோடு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கின்றனர். இதில் மேஜர் ஜெனரல் ஷாஹித் அமீர் அப்சர் சீனாவோடு நெருக்கமான உறவை வைத்துள்ளார். அதோடு பாகிஸ்தான் அதிகாரிகள் நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களை சிலிகுரி காரிடார் வழியாக மேற்கு வங்கத்தோடு இணைக்கும் பகுதி, அந்த சிக்கன் நெக் பகுதிக்கு அருகே வந்து ரகசிய விசிட்டும் செய்திருக்கிறார்கள். இந்திய எல்லையிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வங்கதேசத்தின் ரங்பூர் மாவட்டத்தில் குறிப்பிட்ட இடத்தை அவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே கோழிக்கழுத்து பகுதியில் துருக்கி ட்ரோனை பயன்படுத்தி வங்கதேசம் உளவு பார்க்கும் சூழலில் இது நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது திடுக்கிட வைக்கும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது வங்கதேசம் வந்த பாகிஸ்தான் அதிகாரிகள் வங்கதேசத்தின் டைரக்டர் ஜெனரல் ஆலம் அமீர் ஆவன் என்பவரை சந்தித்துள்ளனர். இவர்தான் தற்போது வங்கதேசத்தின் உளவு பிரிவு தொடர்பான ஆபரேஷன்களை மேற்கொண்டு வருகிறார். அதேபோல பாகிஸ்தான் அதிகாரிகள் சிறையில் உள்ள உல்ஃபா கமாண்டர் பரீஷ் பருவா என்பவரையும் சந்தித்துள்ளனர். இவர் யார் என்றால் அஸ்ஸாமில் பிறந்தவர், இந்திய பிரிவினைவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். யுனைடெட் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்ஸாம் அமைப்பை உருவாக்கியவர்களில் இவரும் ஒருவர். இந்த அமைப்பை தான் சுருக்கமாக உல்ஃபா என்கிறார்கள். இந்த அமைப்பின் நோக்கம் என்பது இந்தியாவிலிருந்து அஸ்ஸாமை தனியாக பிரிப்பதுதான். இதற்காக உல்ஃபா பல சதி வேலைகளை செய்ததால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் கமாண்டராக செயல்பட்ட பரீஷ் பருவாவுக்கு அஸ்ஸாம் மட்டுமின்றி அனைத்து வடகிழக்கு மாநிலங்கள் குறித்த விவரங்கள் தெரியும். அது தொடர்பான விவரங்களை கேட்டறியத்தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் அவரை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் அதிகாரிகள் சந்தித்த அந்த பரீஷ் கடந்த 2004ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு பயங்கரமான ஆயுதங்களை 10 லாரிகளில் கடத்த முயன்ற வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய இடைக்கால அரசு வங்கதேசத்தில் உள்ள நிலையில் கடந்த மாதம் அவரது மரண தண்டனையை அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மரண தண்டனை என்பது 14 ஆண்டு சிறை தண்டனையாக குறைந்துள்ளது. இதனையடுத்து தான் வங்கதேசத்தில் மீண்டும் உல்ஃபா பயங்கரவாத அமைப்பு தலை தூக்க தொடங்கியுள்ளது. இந்த அமைப்பின் நோக்கம் என்பது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் பதற்றத்தை ஏற்படுத்துவதுதான். ஏற்கனவே நம் நாட்டின் வடகிழக்கு மாநில எல்லையை ஒட்டி வங்கதேசத்தின் பகுதிகளில் உல்ஃபா பயங்கரவாதிகளின் பயிற்சி முகாம் மீண்டும் வங்கதேசத்தில் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த பயிற்சி முகாம் ஹசீனா ஆட்சியில் மூடப்பட்டது. தற்போது அங்கு மீண்டும் பயிற்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முகாம் என்பது வங்கதேசத்தில் ஓடக்கூடிய காசலாங் ஆற்றின் கரையோரம் உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பயிற்சி முகாம் என்பது பாகைசாரி மற்றும் திகினாலா பகுதியை உள்ளடக்கியுள்ளது. இந்த பயிற்சிக்கு வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களை பரீஷ் ஆதரவாளர்கள் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையில் சேர்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வேளையில்தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் அந்த உல்ஃபா பயங்கரவாதியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். எனவே பாகிஸ்தான் அதிகாரிகளின் இந்த செயல் என்பது நம் நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் தான் வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்து மிஷன் நார்த் ஈஸ்ட் என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக நம் நாட்டுக்கு குடைச்சலை கொடுக்கலாம் என கூறப்படுகிறது. இதன் மூலம் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க பாகிஸ்தான் திட்டமிட்டிருக்கலாம். ஒன்று நம் நாட்டுக்குள் பிரச்சனையை ஏற்படுத்தலாம், இன்னொன்று அந்த பழியை அப்படியே வங்கதேசத்தின் மீது போடலாம். இதனால் தான் பாகிஸ்தான் அதிகாரிகள் பரீஷை சந்தித்திருக்கலாம் என கூறப்படுகிறது.
தற்போது வங்கதேச சிறையில் உள்ள பரேஷ் அஸ்ஸாமில் பிறந்தவர். அஸ்ஸாமை நம் நாட்டிலிருந்து பிரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உல்ஃபா பயங்கரவாத அமைப்பை அவர் தொடங்கினார். நம் நாட்டில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அவர் சீனாவுக்கு சென்றார். சீனாவிலிருந்து நமக்கு குடைச்சல் கொடுத்தார். சீனாவும் அவரது உல்ஃபா அமைப்புக்கு உதவி செய்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதன் பிறகு 2001 2006 ஆண்டு காலகட்டத்தில் வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் ஆட்சி நடந்தது. அப்போது சீனாவிலிருந்து வங்கதேசத்துக்கு வந்தார் பரேஷ். 2004 ஆண்டில் வங்கதேசத்திலிருந்து நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய அமைப்பினருக்கு 10 லாரிகளில் ஆயுதத்தை அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்கள் சீனாவிலிருந்து வங்கதேசம் வழியாக நம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட இருந்தது. அப்போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது 10 லாரிகளில் 4930 துப்பாக்கிகள், 27,020 கையெறி குண்டுகள், 840 ராக்கெட் லான்ச்சர்ஸ், 300 ராக்கெட்டுகள், 2000 கையெறி ஏவுகணை குழாய்கள், 6,392 பத்திரிகைகள் மற்றும் 10 லட்சத்துக்கும் அதிகமான தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில்தான் பரேஷ் பருவாவை வங்கதேசம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. இப்படி இந்தியாவுக்கு எதிராக பெரிய ஒரு சதியை செய்த பரேஷை பாகிஸ்தான் அதிகாரிகள் சந்தித்திருப்பது என்பது நம் நாட்டுக்கு அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. இதனால் நம் நாடும் தற்போது சுதாரிக்க தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமின்றி வங்கதேசம், பாகிஸ்தான் நாடுகளின் செயல்பாட்டை உன்னிப்பாக கவனிக்க தொடங்கி இருக்கிறது நம் இந்தியா.